வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன் அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன், மற்றவங்களுக்கு வேதத்தை போதிக்கிற மனுஷன். அது மட்டுமல்ல, ஜெப ஆலய தலைவனாய் அவன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன். அப்படின்னா தப்பு பண்ண போகல, பொய் சொல்ல போகல, மற்றவங்களை மாதிரி ஏமாத்த போகல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த எவீருக்குள்ள நிறைய அடங்கி இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் போது நான் சொன்னது போல அவருடைய பாதத்திலே விழுவதற்கு எந்த தயக்கமும் அவன் காமிக்கல. அந்த இடத்துல அவனைத்தான் எல்லாரும் மேலானவர்களாய் பார்ப்பார்கள், அவனை தான் மதிப்புக்குரியவர்களாய் பார்ப்பார்கள். அதுவும் அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் ஜெப ஆலய தலைவர்களை ரொம்ப மதிச்சாங்க, அவர்களை கனப்படுத்தினாங்க. அவர்களுக்கு என்று ஒரு பெரிய போஸ்டிங், அவங்களுக்கு ஒரு பெரிய போர்வை இருந்துச்சு. ஆனா அத்தனை பெருமைகளையும் இறக்கி வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்மையா இருந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு. நான் நம்புறேன் மூன்றாவது இந்த மனுஷனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு தூரம் பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேனே, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே, எனக்கு இந்த பரிசு தான் கிடைக்குமா, இந்த பரிசு தான் கிடைக்குமா? எல்லாரும் தப்பு பண்ணும்போது நீங்க தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம், எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பும் போது நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பாமல் இருக்கலாம், நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம், ஒப்பு கொடுத்திருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, உங்களுக்கு மட்டும் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்திலே வருவீர்களே, ஆனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள இவ்வளவு நான் வாழ்ந்தேனே ஆண்டவரே, எனக்கு இந்த நோய் வரணுமா, எனக்கு இந்த கடன் பிரச்சனை வரணுமா, எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலை வரணுமா, நான் யாருக்காவது ஏதாவது தீமை செய்தேனா, உங்களை அறிஞ்ச நாளிலிருந்து நான் பரிசுத்தமா அல்ல வாழ்றேன், ஒரு சின்ன பொய் சொன்னாலும் உடனே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேனே, ஆனா இவ்வளவு பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தும் எனக்கு ஒரு நல்ல பரிசே கிடைக்காதா? அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, நீ கண்ணீரோடு விதைச்சதற்கு, நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக நீ ஓடினது, இல்லைனா நீ சகித்தது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்ததை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார், நீங்க பரிசுத்தமா வாழ்ந்ததை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. சத்தமாய் ஆமென் சொல்லலாம். நீங்கள் உலகத்தானை மாறி நடந்து கொள்ளாததை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காராட்டினதை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லார போல வாழாம ஸ்பெஷலா வித்தியாசமாய் வாழ்ந்ததை கண்டிப்பா கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். மகளே, நீ இளம் வயதிலே கர்த்தருக்காக பட்ட பாடுகளை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு நேரா போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நீங்க ஆண்டவர் 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 இருந்தீங்கல்ல, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்காதுன்னு முன்னாடி நின்றாலும் உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை அழைத்த தேவன், அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் பிரயாசத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்ததை ஞாபகம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்க.